உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மனுக்கு மரியாதை செய்ய எந்த விதத்திலும் இவருக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். இந்த தடவை அவர் கையால எதுவும் செய்ய வேண்டாம்னு தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஏன்பா, பாரம்பரியமா அவங்க குடும்பம் சாத்துறது தானே வழக்கம். அதை எப்படி மாற்ற முடியும்? அதெல்லாம் அந்த காலங்க. அந்த குடும்பத்துல இப்ப இவருக்கே மரியாதை இல்ல. அவர் சொல்ல மீறிதான் அவர் பொண்டாட்டி கூட நடந்துக்கிறாங்க. அதனால அவர் கையால செய்யறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இங்க பாருங்க, அவங்க குடும்பத்தால எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அத நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக பாரம்பரியத்தை யாரும் மாத்த முடியாது. அப்படி செய்யறதான வழக்கம், அது அப்படியே நடக்கட்டும். ஆமா ஆமா, எங்களுக்கு அதுலலாம் எந்த ஆட்சேபனையும் இல்ல. பாருங்கய்யா, இதாயா நல்ல மனசுங்கிறது? இது யாருக்கே வரும்? தனக்கு பாதிப்பு இருந்தாலும் ஊர் விஷயம் முறையா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தான் அந்த மரியாதையை கொடுக்கணும். ஏய், நீ என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இந்த முறை புவனேஸ்வரி அம்மா தான் அம்மனுக்கு கிரீடம் சாத்தி மரியாதை செய்யணும். ஏங்க, என்னங்க பேசுறீங்க? தலைமுறையா எங்க குடும்பம் தான் இந்த மரியாதையை செஞ்சிட்டு இருக்கு. எங்க அண்ணன் தாங்க செஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்தே வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க பாக்குறீங்களா? வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏங்க கோவப்படுறீங்க? அந்த முறை கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க தகுதியான ஆளா இருக்கணும். ஏய் ஏய், கொஞ்சம் இருப்பா. ஐயா, இப்படி ஊரு ரெண்டா நின்னு ஒரு பிரச்சனை வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்கெல்லாம் நீங்க தான் அந்த மரியாதையை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. புவனேஸ்வரி அம்மா குடும்பம் அந்த ஊருக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால புவனேஸ்வரி அம்மா செஞ்சா சரியா இருக்குங்க. ஏப்பா, என்னப்பா சொல்றீங்க எல்லாரும்? எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான், அப்படியே செஞ்சிருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஐயா, ஊர் பெரியவங்க சேர்ந்து என்ன முடிவு பண்ணாலும் சரி, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்னங்க, அதான் அவரே சொல்லிட்டாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தான். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. ஐயா, இவங்கெல்லாம் தெரியாம பேசுறாங்க. இவங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். ஐயா, பிரச்சனை இல்லாத வீடு எங்கேயா இருக்கு? அதுக்காக ஊர் வழக்கத்தை மாத்த முடியுமா? எங்களுக்கெல்லாம் நீங்க தான் கிரீடத்தை சாத்திய மரியாதை செய்யணும்னு ஆசையா இருக்கு. நீங்க மட்டும்தான் அதுக்கு என்னைக்குமே தகுதியானவர். ஐயா, யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க ஐயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.